பயபுல ஏற்கனவே வந்தாப்புல நோட்டு ஃபுல்லாக வந்துக்கிட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல அன்னைக்கு பெரிய தலைவர். திடீர்னு பார்த்தானா ஒரு அறிவிப்பு, பிரதான் மந்திரி லைவ்ல வர்றாரு. அடப்பாவுமே என்னடா நடக்க போகுதுன்னு மனுஷன் ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தாப்புல. இந்த சிஏஏ தான் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது தானே, அப்புறம் இதுக்கு மேலே என்னத்தை நீங்கள் கொண்டு வந்து இப்போ செஞ்சுட்ட. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், 2019 வந்துட்டு இந்த சிஏஏ ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வர்றாப்புல. இந்த சிஏஏ ஆக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக பார்த்தீங்கன்னா, அண்டை நாடான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாட்டில் உள்ள இஸ்லாமியர் அல்லாத யாருனாலும் இங்கே 2014க்கு முன்னால் வந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கு குடியுரிமை, இந்திய குடியுரிமை வழங்கப்படும். இதுதான் சிம்பிளா சிஏஏ ஆக்டோட ஒரு சாராம்சம். ஏன்பா அந்த முஸ்லீம்ஸுக்கு கொடுக்க மாட்டீங்க, இஸ்லாமியருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னா அவங்க சொல்ற காரணம், அங்க வந்து இஸ்லாமியர் சிறுபான்மையினர் கிடையாது, அவங்க பெரும்பான்மையினர். சிறுபான்மையினரா இருக்கான், பெரும்பான்மையினரா இருக்கான், அவன் உன் நாட்டுக்கு இங்க அகதியா வர்றான்னா அப்ப அந்த நாட்டை வாழ முடியல அப்படிங்கிறதுனால தானே. இல்லாம அவன் இங்க வந்துகிட்டு என்ன டூருக்கு விசிட்டிங் விசாக்காக வந்தான், இல்லை ஆடம்பர கப்பல்ல வந்து இறங்கினான் இல்லையே. அப்போ அதுல ஏன் மற்ற மதத்தினருக்கும் இஸ்லாமியருக்கும் ஒரு பாரபட்சம் காமிக்கீங்க அப்படிங்கிறது தான் எதிர்கட்சியோட குற்றச்சாட்டு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது நம்ம அண்ணன் எடப்பாடி அன்பு செய்த காரியம். இன்னைக்கு அழகா ஒரு ட்வீட் கொடுத்துருக்காங்க, பாஜக செய்யறது வந்துக்கிட்டு இங்க உண்மையான செய்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய அறிக்கலாம். விளக்கண்ண, இந்த சட்டம் பாஸ் ஆனதே நீங்க ஆதரவு கொடுக்க போய் தான். நீங்க கொடுத்த 12 ஓட்டு, அதனால தான் இந்த சட்டமே ராஜ்யசபால பாஸ் ஆச்சு. நீங்களும் பாமகவும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு செய்த துரோகம் தானே தவிர இப்ப வந்துகிட்டு இந்த ஓலக்கண்ணீர் வடிக்கிற விஷயம் இருக்குல்ல, மக்கள்லாம் புரியாம என்ன முட்டா பய உள்ள நினைச்சிட்டு இருக்கியா எடப்பாடி? இன்னைக்கு உனக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வேணும், எலெக்ஷன் இருக்கு, உனக்கு ஓட்டு வேணும், அதுக்காக நீ வந்துக்கிட்டு ஓனாய் மாதிரி உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்கல. ரொம்ப மோசமான தரம் தாழ்ந்த அரசியல் நீ பண்றது. மனுஷனே கிடையாது நீ. எதுக்காக நீ அந்த 12 பேர் நீ வந்துக்கிட்டு அந்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்க? நீயானாலும் சரி, பாமகனாலும் சரி, நீங்க கொடுத்தது ஆதரவு கொடுத்தது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். நீங்க 2 பேரும் கொள்ளடிச்சு வச்சிருக்க பணத்தை, மக்களை ஏமாற்றி சேர்த்து வச்சிருக்க பணத்தை ஈடிக்கிட்டையும் ஐடி கிட்டேருந்தும் தப்பிப்பதற்காக, அதை பாதுகாப்பதற்காக மட்டுமே செஞ்சது. எக்ஸ்ட்ரா எடப்பாடி நீ செஞ்சது வந்துக்கிட்டு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்துக்கிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொது செயலாளர் அந்த போஸ்டிங் உனக்கு கிடைப்பதற்காக செய்த சதி. ஆனால் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு கத்திட்டு இருக்க, இன்னைக்கு வந்துக்கிட்டு கதறிட்டு இருக்க, இன்னும் இஸ்லாமிய மக்களுக்கு வந்துக்கிட்டு இது அவங்க கையில் விஷத்தை கொடுக்க வச்சுட்டு குடிக்க வைக்க ஊற்றி கொடுக்குறதுக்கு எல்லாமே செஞ்சுட்டு விஷ பாட்டில் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு ஊத்துமா வந்துக்கிட்டு அது பண்ணுற தப்பு அப்படி பண்ணு. என்ன தப்பு செய்யறெல்லாம் செஞ்சு சோழி முடிச்சுட்டு இல்லை, அதுக்கப்புறம் எதுக்கு கிடந்து போய் கதற? தைரியமா நீ அன்னைக்கு கொடுக்கும் போது பெரிய பேச்சு பேசின இல்லை. எந்த ஒரு சட்டமன்றத்திலும் இந்தியாவில் உள்ள பிஜேபி ஆள்ற சட்டமன்றத்தில் கூட நீ பேசுன மாதிரி இந்த சிஏக்கு ஆதரவா எந்த பேசல. அன்னைக்கு பேசினே இல்லை. எவனாவது ஒருத்தன் பாதிச்சான்னு என்கிட்ட வாங்க காமிங்கன்னு அப்ப இன்னும் இப்போ என்ன கொடுக்குறக்க அப்படி பேசுற சொல்லு. அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுறது இருந்துச்சு இல்லை, எவனுக்கு யார் பாதிப்பாங்க என்னமோ பெரிய கோபத்தில் அக்னி இதாகி வர்ற மாதிரி பயங்கரமான எஃபெக்டில் பேசுனிய. அப்போ இன்னைக்கு எதுக்கு இந்த ஐக்கியம் கொடுக்க வேண்டியதானே? இதனால் யாருக்கும் பாதிப்பு கிடையாது, நீங்கள் பயப்படாதீங்க மக்களே, நான் இருக்கேன் கூட, நான் ஆதரிக்கிறேன். வாய்த்தோட சொன்னேன், அதிமுக ஆதரிக்கிறது கட்ஸ் இருக்க உனக்கு இல்லை. அப்போ பொத்திட்டு போ, மக்களை ஏமாத்தாத, சரியா? சரி, இந்த ஆக்ட் 2019 வந்துட்டு அதுக்கு வந்துக்கிட்டு ஆஃபீஸர்ஸ் போட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கொடுக்கலாம், கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு குடியுரிமை வாங்கி கொள்ளலாம். அதுதான் நடைமுறையில் இருக்க. இந்த ஆக்ட் கொண்டு வந்தப்போ இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம், அது குறிப்பாக டெல்லியில் வந்து மிகப்பெரிய போராட்டம். கிட்டத்தட்ட 65 உயிர்கள் பலியாகியிருந்தாங்க. 65 பேர் செத்தான் இந்த போராட்டத்தில். மிகப்பெரிய போராட்டம்.
சுப்ரீம் கோர்ட்டை ஸ்டே பண்ண மாட்டேன்ட்டாப்ல. அவங்களுக்கு போராடுவதற்கான உரிமை இருக்கிறது. அது குறிப்பாக ஒரு இடத்த டெல்லியில் வந்துக்கிட்டு ஒரு இடத்த நோட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்துக்கிட்டு தீவிரவாதிகள் அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இதை முடக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாப்ல. இதுக்கு பின்னால இந்த மக்களுக்காக ஆதரவாக, இந்த இஸ்லாமியர் மக்களுக்காக ஆதரவாக அன்றைக்கு சாப்பாடுல இந்த எல்லாம் கொடுத்தது யாருன்னா சீக்கியர். பஞ்சாப்ல உள்ள சீக்கியர்கள் தான் வந்துக்கிட்டு இவங்களுக்கு உணவும் எல்லாமே கொடுத்து உதவுனாங்க. அது சரித்திரம். அப்ப இந்த போராட்டத்தை அடக்க முடியாத சூழ்நிலையில தான் மத்திய அரசுக்கு ஒரு ஜாக்பாட்டா கோவிட் வந்துச்சு. லாஸ்ட் கோவிட் பரவுன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்து லாஸ்ட் அந்த கூட்டத்தை கலைச்சாங்க, அந்த போராட்டத்தை தடுத்தாங்க. தவிர இவங்க வேற எந்த ஒரு விதமாகவும் இவங்களால அந்த போராட்டத்தை தடுக்க முடியவில்லை. அப்படியேப்பட்ட சமயத்துல அப்பவுமே வந்துக்கிட்டு இந்த ஆக்ட் நிலவுல தான் இருந்துச்சு. அப்பமும் நீங்க ஒரு 10 மாசத்துக்கு முன்னகட்டியும் நீங்க வந்துக்கிட்டு அப்ளை பண்ணலாம், செய்யலாம். அப்ப இப்ப என்னத்தான் நீங்க பண்ணீங்க? எதுக்கு? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு அறிவிப்பு மத்திய அரசு சார்பாக பிரதம மந்திரி மக்களை நேரில் டிவியில் லைவ்ல நேரில் சந்திக்க போகிறார். இதை கேட்டோன்னா இருக்கணுக்கெல்லாம் வயிற்றுல புலி கரைச்சிச்சு. அடப்பாவுமே, ஏற்கனவே 2016 பட்ட அவஸ்தை பத்தாதான். அன்னைக்கு அவ்வாட்டில் வந்துக்கிட்டு செவனேன்னு இருந்துட்டு இருந்த மக்களை எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு திடீர்னு சொல்லிட்டாப்புல 500 1000 செல்லாதுடா, என்னன்னாலும் பண்ணிக்க, காலையிலேருந்து செல்லாது அப்படின்ட்டாப்புல. நைட்டு 8 மணிக்கு இருக்கிறவனா இதெல்லாம் தூக்கிட்டு என்னடா செய்யன்னு சொல்லிட்டு போனான்னா அவனை போயிட்டு வரிசையில் நில்லு, கியூவில் போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அதில் சத்தவன் ஏகப்பட்டது. அடப்பாம இது இப்படி நிற்கிற சமயத்தில் இனி என்னடா இவ வந்துட்டு அறிவிப்பு தர போறான்னு பார்த்தானா அதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பு தந்தப்பில் இப்போ கொரோனா வந்துட்டு எல்லாரும் போயிட்டு தட்டெடுத்து தட்டுங்கடா, வீட்டுக்கு முன்னால் விளக்கத்துங்கடா, கொரோனாலாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அதில் அவதிப்பட்டவன் எல்லாம் கொரோனாவில் வந்து செத்தவன்லாம் என்னடா செய்யன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த டைமில் இப்படி என்னைக்கெல்லாம் வந்து டிவியில் லைவ் வந்தாப்புல பிரதான மந்திரி அன்னைக்கெல்லாம் மக்களுக்கு ஒரு சனி தசை 7.5 சனி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, அப்போ இதில் வந்துட்டு என்னத்தை சொன்னாப்புல ஸ்பேஸ் ரிசர்ச்சில் உள்ள ஒரு மைல்கல்லை பற்றி சொல்லிட்டு அடுத்தது சொன்னாப்புல இந்த சிஏஏ ஆக்ட் வந்துக்கிட்டு நாடு முழுவதும் அமல்படுத்தப்படுகிறது. நாடு முழுவதும் நீ அமல்படுத்தினாலும் சரி அமல்படுத்தாட்டானாலும் சரி இதை அமல்படுத்தி இது சரியாக கொண்டு போனேன்னா மாநில அரசு சப்போர்ட் இல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். திருப்பி என்ன அப்படின்னா இது ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட். என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எதுக்காக இது இப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் புலனாய்வு ரிப்போர்ட் ஒன்று வந்துக்கிட்டு கையில் போயிருக்கு, அமித்ஷா கையில் போயிருக்கு. அதில் தெளிவாக சொல்லிட்டாப்ப என்னத்தான் குட்டிக்கரணம் போட்டாலும் சரி 150லேருந்து 180 சீட்டு தான் பிஜேபியும் கூட்டணியும் எடுக்கும் அப்படின்ட்டாப்ப. நீங்கள் எதிர்பார்க்குற பீகாரும் உத்தரப்பிரதேசிலையுமே உங்களுக்கு வந்துக்கிட்டு 30 சீட்டுக்கு மேலே தேராது அப்படின்ட்டாப்ப. அடப்பாவி கர்மமே, இது இப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா நீ என்னடா செய்யணும்னா தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் நீ தலையில விழுந்தாலும் தென் மாநிலத்தில் உனக்கு ஒன்றுமே வராதுங்கிறத அவன் தெளிவாக சொல்லிட்டான். என்னமோ பிச்சு இடமாவது 4 சீட்டு கர்நாடகாவில் இது கிடைச்சா தான் உனக்கு கிடைக்குமே தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற லெவலில் ரிப்போர்ட் இருக்கு. நீ மேற்கு வங்காளத்தை பிடிச்சி உடைக்கணும்னா இதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்காளம். ஆனால் மேற்கு வங்காளத்தை போட்டு அடிக்கும்போது இது அஸ்ஸாமும் மற்றதெல்லாம் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் அடிக்குங்கிறது இவனுக்கு வந்துக்கிட்டு தெரியும். இருந்தாலும் மேற்கு வங்காளத்தை வந்துக்கிட்டு வட்டம் போட்டுட்டு மேற்கு வங்காளத்தில் ஏன்னா இந்தியா கூட்டணியில் வந்துக்கிட்டு மம்தா பானர்ஜி நிற்கலை. மம்தா பானர்ஜி மற்ற இடத்துலையும் கூட்டணி இருந்தாலும் மேற்கு வங்காளத்தில் தனித்து நிற்கிறதா சொல்லிட்டாப்ல. அங்கே இங்கே தனித்து நிற்காப்புல. காங்கிரஸும் மற்றவங்க எல்லாம் சேர்ந்துட்டு தனியாக ஒரு இந்தியா கூட்டணி மற்ற நிற்காப்புல. பிஜேபி தனியாக நிற்கி. அப்போ இந்த இடத்துல ஓட்டு அடிக்கணும்னா இந்த ஒரு மேட்டரை தூக்கி போட்டு அடித்தாதான் நடக்கும் அப்படிங்கிற லெவலில் வந்துக்கிட்டு இதை எடுத்து போட்டு அடிக்காங்க. ஆனால் இதோட சைடு எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். இதில் இன்னொரு கதையும் சொல்கிறாப்புல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது மோடியும் கிடையாது, பிஜேபியும் கிடையாது. அப்போ இது அடுத்த தடவை வந்துக்கிட்டு ஆள போகிறது காங்கிரஸ் தான் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாப்ல. அப்போ இப்போமே இதை நடைமுறைப்படுத்தி எல்லாத்தையும் கிளியர் ஆக்கி விட்டுட்டு இந்த வழியை கிளியர் பண்ணி விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பிலையும் இது செய்ததா வந்துக்கிட்டு சில சோர்ஸ் நமக்கு வந்துக்கிட்டு சொல்லுது. ஓகே, அப்போ இதெல்லாம் தான் இப்போ இந்த இதுக்கான காரணம். இந்த சட்டத்துக்கு பின்னால் இதுக்கு பிறகு பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க எல்லாரும் வந்து சில யூடியூபர்ஸ்லாம் வந்துக்கிட்டு சொல்கிறாங்க என்னங்க இது அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்காதுக்கு உங்களுக்கு என்னங்க நடக்க போகுது இந்தியாவில், நீங்கள் என்னங்க உங்களுக்கு எங்க நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. தம்பி அதை ஒரு விளக்கமாக சொல்கிறேன், ஓகேவா? அது என்ன நடக்கும், ஏன் இது வந்துக்கிட்டு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத வந்துக்கிட்டு விளக்கமாக நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னால் உள்ள சைடு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SJ.